சீதாவை முத்துக்கு எதிராக மாற்றி அப்படியே மொத்த குடும்பத்தையும் முத்துக்கு எதிராக மாற்றணும் அப்படின்னு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அருண்கிற விவகாரத்தை ரொம்ப நாள் இழுக்காமல் பாசிட்டிவாக டபக்குன்னு முடிச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் கற்பனை தான் இது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இப்போ சீதா கிட்ட ரோட்டில் அடி வாங்கி முத்து காப்பாற்றினதுக்கு ஒரு நன்றி கடன் கூட இல்லாமல் கேவலமான ஒரு புத்தியோட முத்து தான் வேணும்னே ஆள் வச்சு அடித்தார், அப்புறம் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி மிரட்டி ஆள் அனுப்பிவிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பொய்யா சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ அருண். ஏற்கனவே இந்த செல்வம் விவகாரத்தில் இவர் தான் வேணும்னே பண்ணார், இப்பயும் அவர் தான் வேறனே பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ இந்த விவகாரத்தை இங்கே வீட்டில் சீதா கிட்ட சொன்ன உடனே சீதாவுக்கு முதல்ல தோணி இருக்க வேண்டிய விஷயம் நம்ம மாமா முத்து இப்படி பண்ணியிருக்க மாட்டார்ல அப்படிங்கிறது தான். ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேணும்னே அக்காவை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு மீனாவுக்கு கால் பண்ண, மீனா நான் வெளில இருக்கனே எப்போ நான் வரவா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏதோ சீதா உடனே வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாங்க, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு தோணுது, என்னன்னு தெரில, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ முத்து சொல்ல, முத்துக்கிட்ட மீனா சொல்ல, மீனாவும் முத்தும் சரி அப்படின்னு காரில் அங்கே போகிறதும், அங்கே போன உடனே பார்த்தா சீதா கோவமாகவே இருக்கும் பொழுது என்னன்னே தெரிலடி வந்திருந்து மூஞ்சி தூக்கிட்டே இருக்கா, கோவமாகவே இருக்கா அப்படின்னு சந்திரா சொல்கிறது. சத்யா பாவமாக பார்த்துட்டு என்னாச்சுக்கா, எதுவும் பிரச்சனையா, மாமாவுக்கும் உனக்கும் சண்டையா, அருண் மாமா கொஞ்சம் நல்லவர் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. இரு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ முத்து வந்தோடனே முத்து கிட்ட என்ன மாமா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, உன் கணவர் நடந்துக்கிறது சரியா நீயே கேட்டு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனாவை பார்த்து சீதா கேட்க, மீனா உடனே அவர் என்ன பண்ணாருன்னு கேட்ட உடனே முத்து பாவமாக முழிக்க போகிறார். முடிச்ச உடனே என் புருஷனை வேணும்னே ஆள் வச்சு அடித்து அவர் பகையெல்லாம் மறந்துட்டாருன்னு நினச்சி அவர் நல்லா நடந்துக்கிட்டாலும் இவர் வேணும்னே என்ன பண்ணியிருக்காரு, ஆள் வச்சு அடிச்சிருக்காரு. அடித்தது மட்டும் இல்லாமல் இவரே காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி ஒரு நடிப்பை வேற போட்டிருக்காரு. அவர் தலையில் அடிபட்டு உட்காந்துருக்காரு, அவரை பார்க்கவே எனக்கு பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ மீனா கோவப்பட போகிறாங்க. அவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளா, அவர் அந்த மாதிரி செய்யவே மாட்டார், ஆள் வச்சு அடிக்கிறலாம் அவரோட இதுவே கிடையாது. அவர் வேணும் அப்படின்னா அவர் நேராக போய் நிற்பார், கேள்வியை கேட்பார், பேசுவார், அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இல்லை அடிக்கிறாரோ திட்டுறாரோ எதாக இருந்தாலும் அவராக பண்ணுவாரே தவிர ஆள் வச்சு பண்ண மாட்டாங்கிறது தான். ஏற்கனவே இந்த ரோகிணி ஆள் அனுப்பி இப்போ அந்த இன்னொரு கப்புள் வீட்டில் ரதி தீனா வீட்டில் பிரச்சனை நடந்தபோது இதே தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே ரதி தீபன் விஷயத்தில் நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது இந்த பக்கம் அருணும் நிற்க போகிறாரு. அருண் மனசெல்லாம் அப்படியே முகமெல்லாம் சந்தோஷத்தோட ஒரே பூரிப்போட, பாத்தியா எவ்வளோ பேசின, நீ தான் இந்த வீட்டோட மருமகன், நீ இல்லைனா என் கல்யாணமே நடக்காதுன்னா என்னென்ன பேசினானுங்க, இப்போ மொத்தமாக அவனை காலி பண்ணிட்டான் பாத்தியா அப்படின்னு நக்கல் சிரிச்சுட்டு இருக்கும் பொழுது சீதா டக்குன்னு திரும்பி எனக்கு எல்லாமே தெரியுங்க்கா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒன்று, என்ன சீதா மாமாவை சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்க, விடு மீனா அவ புருஷன் சொல்கிறத கேட்பா விடு அப்படின்ட்டு, எனக்கு தெரியும் நான் அப்படிலாம் கிடையாதுன்னு முத்து சொல்லிகிட்டு இருக்கும் போதே எனக்கும் தெரியும் மாமா அப்படின்னு சீதா சொன்னால் அப்போ பயங்கர ஷாக் ஆகி எல்லாரும் திரும்பி பார்க்க போகிறாங்க. திரும்பி பார்க்கும் பொழுதே எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ இருந்தாலும் மாமா இந்த மாதிரி மாமா கிட்ட கோபம் இருக்கும், ஆனால் அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும், அந்த கோபத்தை உடனே காட்டுவாரே தவிர மனத்தில் வச்சுட்டு வன்மம் வச்சுக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வன்மம் வச்சுக்கிறவராக இருந்தால் சத்யா விவகாரத்தில் சத்யா என்னென்னமோ பண்ணியிருக்கான் மாமாவுக்கு எதிராக, ஆனால் மாமா ஒரு நாள் கூட அவனுக்கு எதிராக எதையும் நினச்சதில்லை, சின்ன பையன் அப்படின்னு நினச்சும் தான் சரியாக நடந்திருக்காரு. இதுக்கப்புறம் என் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உன் மேலே கோபமே கிடையாதுமா அப்படின்ட்டு கல்யாணம் முடிஞ்சோன்னா சரியானவர் அவர். அதே மாதிரி உங்ககிட்ட எத்தனையோ தடவை சண்டை போட்ட போதும் அவர் எப்படி இறங்கி வந்திருக்காரு நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே அவர் சொன்னது எதுவுமே இப்படி சொன்னது எதையுமே நான் நம்பவே இல்லை, இருந்தாலும் அவர் முன்னாடி இதை சொல்லணும்னு தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு டக்குன்னு இப்படி திரும்பி அருணை பார்த்து, என் மாமாவை பற்றி எனக்கு தெரியும், அவர் உங்கள் உண்மையிலே 3 பேர் கூட உங்கள் சண்டை நடந்து காப்பாற்றினாருன்னா அவர் காப்பாற்ற தான் வந்திருப்பாரே தவிர வேறு எதுவும் பண்ணியிருக்க மாட்டார், உண்மையை சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த செல்வாண்ணகிட்டையும் நீங்கள் என்ன நடந்துக்கிட்டீங்கிறது நான் கேள்விப்பட்ட போது நீங்கள் என்கிட்ட சொல்லும் போது அடித்தார் அப்படிங்கிற விஷயம், நீங்கள் அடிச்சிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அவரை அடிச்சிருக்கீங்க, உங்கள் செல்வத்தோட மச்சான, அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ ரொம்ப பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. என் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணணும், நான் என் குடும்பத்துக்கு எதிராக நிற்கணும்னு நினச்சா அதுக்கு நான் ஆள் கிடையாது. அதை எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு என் மாமா மேலே நம்பிக்கை இருக்குங்க, அதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் நான் அப்படின்னு சீதா தன்னோட கணவருக்கு எதிராகவே பேச உடனே இப்போ ஒரு பல்லாறு அரைஞ்ச மாதிரி அவர் அப்படியே ஷாக் ஆகி அருண் முடிக்கும் பொழுதே இதெல்லாம் தேவையா உனக்குங்கிற மாதிரி போனால் கரெக்டாக இருக்கும். சீதா ஒரே நாள் ராத்திரியில் இப்போ கெட்டவங்களா மாறி அவங்க என்னவோ முத்து தான் அதுக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம பேசின எதையுமே யோசிக்காமல் முத்து மேலே பழி போட்டு கோவப்படுற மாதிரி நடந்தால் கண்டிப்பாக கோவம் வர மாதிரி தான் இருக்கும், கடுப்பாக தான் இருக்கும் அந்த கதை. ஸோ அப்படி இல்லாமல் கதையை கொஞ்சம் நல்லா கொண்டு போனால் நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல. ப்ளஸ் கூடவே இந்த அருண் அண்ட் சீதா இந்த விவகாரத்தை ரொம்ப நாள் இழுக்காமல் வேறு ட்ராக்குக்கு போகலாம். இந்த ட்ராக் மாதிரி போர் அடிக்கவும் செய்யுது, தேவையில்லாத ட்ராக் மாதிரியும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.